அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல அழகாம்பிகா உடனுரை சிவகுருநாத சுவாமி இன்றைய இந்த திருக்கோயிலிலே இன்றைய தினம் வள்ளுவப் பெருமானுடைய குரு பூஜை அந்த நிகழ்வை நாம் கொண்டாடும் விதமாக இங்கே சில சிறப்பு பேச்சுக்களை எல்லாம் இத்திருக்கோயிலிலே ஏற்படுத்தியுள்ளோம். இந்த நல்ல நிகழ்வுக்கு எங்களை ஆட்படுத்தி எங்களுக்கு நல்லாசி வழங்கி இந்த நல்ல காரியங்களெல்லாம் செய்யும்படி கேட்டுக்கொண்ட எங்களது பேராசிரியர் பெருந்தகை டாக்டர் கங்காதரன் ஐயா அவர்களுக்கு சாமியினுடைய பணிவான வணக்கங்களை தெரியப்படுத்தி கொண்டு என்னுடைய ஞான சத்குருவினுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு வள்ளுவருடைய இந்த திருநாளை நாம் இப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்விலே நாம் இருக்கின்றோம். மெய்யன்பர்களே, திருக்குறளுக்கு ஈடான ஒரு நூல் உலகத்திலேயே கிடையாது. அது மாதிரி அப்படி ஒரு அறங்களை எல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார். அதனால தான் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு, தமிழ்நாட்டு பெருமைகள் பல இருந்தாலும் வள்ளுவப் பெருந்தகையை தந்த ஒரு பெருமைக்குரிய நாடாக இது திகழ்கிறது என்று மகாகவி பாரதியினுடைய திருவாக்கு. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை எவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பற்றியும் கடவுள் வாழ்த்து பகுதியிலே ரொம்ப சிறப்பாக சொல்லுகிறார். யாரெல்லாம் மனக்கவலையை மாற்றுறதுக்கு சிறந்த வழியாக இருக்கிறார்களோ, அவர்களை இறைவனுடைய திருவடியை யாரெல்லாம் சேர்ந்தார்களோ அவர்களுடைய மனக்கவலை மாற்றல் அரிது. மலர் தனக்குவோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு மனக்கவலை மாற்றல் அரிதுங்கிறார். நமக்கு அவருடைய திருவடியை சேர்ந்தவர்களுக்கு மனக்கவலையை எளிதில் நம்ம மாற்றிக்கலாம், மித்தவங்களால மாற்ற முடியாது அப்படின்னு. அது மாதிரி உலகத்திலேயே பற்றே இல்லாதவர் கடவுள் ஒருத்தர் தான். அவருடைய திருவடியை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பற்றற்றான் பற்றினை பற்றுக. ஏன் பற்ற வேண்டும் என்றால், நம்மகிட்ட இருக்கிற எல்லா பற்றையும் விடுவதற்காக. நம்மிடத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான பற்றுக்களையும் விட வேண்டும் என்றால் பற்றே இல்லாதவனுடைய பற்றிக்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தனிமையாக ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கோம்னு வைங்க, நம்ம கூட வர்றவன் தைரியமானவனாக இருந்தால் நமக்கும் ஒரு தைரியமாக இருக்கும். அவனே பயந்தான் கொல்லின்னு வைங்க, அவன் கூட நம்ம போனோம்னா என்ன ஆகும், மேலும் பயத்தை அதிகரித்து விட்டுருவான். அது மாதிரி பற்றற்றான் பற்றினை பற்றுக. ஏன் பற்ற வேண்டும் என்றால் நம்மகிட்ட இருக்க பற்று விடற்க அப்படின்னு அற்புதமாக எளிமையாக சொல்லியிருக்கிறார். என்றென்றைக்கும் நம் இந்த எந்த குறளை மறந்தாலும் இந்த ஒரு குறளை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். அது என்னவென்றால் கேட்டால், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எது எது நமக்கு துன்பம் தருகிறதோ அதிலிருந்து நம்ம வெளியிட்டே வந்துட்டோம்னா அதனால வர துன்பம் நமக்கு கிடையாதுன்னு ஒரு மிக எளிமையாக அற்புதமாக சொல்கிறாரு. இந்த குறளில் பாருங்கள், மெருந்திரளாக எதிரிலே தாய்மார்களும் பெரியவர்களும் அமர்ந்திருக்கிறீர்கள். நிறைய குழந்தை செல்வங்களெல்லாம் வந்திருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் இதை சொல்லி வைக்கணும். இந்த யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லைன்னா ரெண்டு உதடும் ஒட்டாது. நம்ம குழந்தைகளுக்கு இப்படி கூட சொல்லலாம், உதடு ஒட்டாத திருக்குறள் ஒன்று சொல்லு அப்படின்னா இந்த திருக்குறளை சொல்லும்போது உதடு ஒட்டாது. குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி பாருங்க. இங்கே அடுத்ததாக இந்த திரளாகை திருக்கோயிலே இந்த வள்ளுவர் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருக்கக்கூடிய எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய
தாய்மார்களும் சகோதரிகளும் குழந்தை செல்வங்களுக்கும் நமது நல்லாசிகளை தெரியப்படுத்தி கொண்டு இந்த அற்புதமான தினத்திலே திருக்குறளினுடைய பெருமைகளை நம்மிடத்திலே சொல்லுவதற்காக எல்லாம் வல்ல அழகாம்பிகா உடனுடைய சிவகுருநாத சுவாமி இந்த திருக்கோயிலுக்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய நமது அருட்செல்வர் பாலபாரதி அவர்களை வருக வருக என்று கூறி இன்னும் சிறிது நேரத்தில் அவருடைய திருக்குறள் பெருமை என்ற தலைப்பிலே வந்து நம்மிடத்திலே உரையாற்ற உள்ளார். அது மாதிரி எத்தனையோ தர்ம நியாயங்களை எல்லாம் வந்து வள்ளுவர் பெருந்தகை நமக்கு சொல்லியிருக்கார். வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் அப்படிங்கிறார். நாம் செய்யக்கூடிய தவறுகள்லாம் உலகுக்கு தெரியலன்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கலாம், உலகுக்கு தெரியாமல் கூட செய்யலாம். ஆனால் நமக்குள்ளே இருக்க ஐம்பூதத்துக்கு தெரியாமல் நம்ம செய்ய முடியாது, அது நம்மளை பார்த்து சிரிக்கும்னு எவ்வளோ எளிமையாக சொல்கிறாரு பாருங்க. வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் துறவியல்ல சொல்கிறார். அப்புறம் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஒன்று சொல்லி வைக்கணும். எங்கேயாவது ஏதாவது ஒரு பிடித்த பொருளை பார்த்ததும் இதை நம்ம யாரும் இல்லாமல் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு மனதில் நினைச்சாலே பாவம் வந்துடுமா. உள்ளத்தால் உள்ளலும் தீவே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேன் எனல். மனதில் இந்த பார்த்தா இந்த பொருள் நல்லா இருக்கே, நம்ம அப்படி இப்படி பார்த்தா ஒருத்தர் இல்லாமல் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நல்லதுன்னு மனதில் நினைச்சாவே பாவம் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி அதிக அற்புத குரல்களை நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நாம் சொல்லித்தர வேண்டும். இப்பேற்பட்ட வள்ளுவர் பிறந்த இந்த நாட்டிலே நாம் எல்லாம் பிறந்து நம்மளையும் இந்த இறைவன் பிறக்க செய்தாரே அப்படின்னு நம்ம எண்ணி எண்ணி வந்து மகிழ வேண்டும். அடுத்ததாக நமது பெருமைக்குரிய போற்றுதலுக்குரிய அருட்செல்வர் பாலபாரதி அவர்கள் திருக்குறளின் பெருமை என்ற தலைப்பிலே உங்கள் முன்னாடி உரையாற்றுமாறு கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். தெய்வீகம் வளர்க, சிவனருள் ஓங்குக. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமலை திகழ மன்னார்ந்தன அறிவித்திரள் மழலை முழதிரும் அண்ணாமலை கொடுவார்வினை வல்வாவண்ணம் அறிவும். திருச்சிற்றம்பலம். நமது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருவடியை வணங்கி திருவள்ளுவர் திருக்குறள் பெருமை என்ற ஒரு கருத்தின் கீழ் சில குறள் வழியே நாம் வாழ்வை சிந்திக்கலாம். என்னன்னா, அணுவை பிளந்து 7 கடலை புகட்டி குறுகத்தெரித்த குறள்ங்கிறாங்க அவ்வையார். அப்படி வந்து என்னன்னா ரொம்ப, அதாவது அதோட அளவு பார்த்தீங்கன்னா 7 சீர் 2 அடி, 2 அடின்னு கூட சொல்ல முடியாது, 1.25 அடி. இதுக்குள்ள உலகத்தையே அளந்துட்டார். 1.25 அடி தான் ஏறக்குறைய. ஈரடியால பெருமாள் வந்து உலகத்தை அளந்தார். 7 14 லோகத்தை அப்படின்னா ஒரு 1.25 அடியே அளந்துட்டார். அதுலேருந்து நம்ம வள்ளுவரோட பெருமையை நம்ம புரிந்து கொள்ளலாம். தமிழர்கள் எல்லாம் எண்ணி தமிழனா பிறந்ததுக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு இப்போ சிவனடியாராக இருக்கிறதுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா கண்ணப்ப நாயனார் அடங்கு. என்னென்னா கண்ணப்பன் 30 அன்பின்மை. அதோட சுவாமி மேலே பிரியம் வைத்த பக்தி வைத்த ஒரு அடியாரை காண்பது என்பது அறிவு. அதை போல தமிழர்களுக்கு தமிழ் மறையாகிய திருவள்ளுவர் இதற்கு மேல் ஒரு நூல் என்றைக்கும் எழுதப்பட முடியும். என்றைக்குமே அது எண்ணி திருக்குறளை எண்ணி நாம் ஆராயத்தக்கது. வாழ்நாள் பூரா ஆராய்ந்தாலும் அந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு அவர் சொன்னாப்படியே இந்த மெய்ப்பொருள் காண்பதுக்கு அவர் அருள் வேணும். அதுக்கு தான் அவருடைய இந்த குரு பூஜை தினத்தை தான் கொண்டாடுறோம். ஏன்னா எந்த நூலை நம்ம படித்து அதோடைய பொருளை உணர்ந்து கொள்ளணும்னு நம்ம விரும்புகிறோமோ அந்த நூலாசிரியரோட திருவருள் நம்மளுக்கு கைகூடி வரணும். அப்போ தான் அந்த நூலை புரிந்து கொள்ள முடியும். இன்னமும் பார்த்தீங்கன்னா திருக்குறளை வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா 1330 குறள் தான். ஆனால் 1330 புத்தகங்கள் எழுதிட்டாங்க. இந்த திருக்குறளுக்கு முழுமையான உரை கண்டிருப்போமான புத்தகங்கள் அதை உறுதியாக எழுதிட்டு சொல்ல முடியாது, அவ்வளவு சிறப்பு உள்ளது. அது வந்து என்னன்னா, அவரே தொட்டனை தூரும் மணற்கேணின்னு சொன்னா அப்படி அதை தோண்ட புதிய பொருள் என்றும் புதியது, பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியதுங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அது போல இந்த திருக்குறள்ங்கிறது மட்டும் பொருள் நிறைந்த பாடல். அது என்றைக்குமே புதிய விளக்கம் சொல்லுவோம். அந்தந்த காலகட்டத்துக்கு, அந்தந்த பருவத்திற்கு, அந்தந்த அனுபவத்திற்கு ஏற்ற பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அற்புத நூல் உலகத்தில். அதனால தான் அந்த உலக பொதுமறை இப்படி ஒரு நூல்
எந்த மொழியிலையுமே இல்லை. அந்த பெருமையை நினைச்சு தமிழர்களுக்கு இந்த ஒரு பெரிய பெருமை போதும். அதைத்தான் சுவாமிகள் சொன்னா. அப்படி பாரதியும் சொல்றான், வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. இந்த ஒரே ஒரு புத்தகத்தினால தான் தமிழர்களுக்கு எவ்வளோ நூல்கள் இருக்கு. ஆனால் வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு அவர் வள்ளுவருடைய இந்த திருக்குறளை சொல்றாருன்னா, எதையும் அளந்து பார்க்கக்கூடிய ஒரு அளவுகோலா திருக்குறள் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எவ்வளவோ புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் இருக்காங்க. டால்ஸ்டாயிலேருந்து லியோ டால்ஸ்டாய் திருக்குறளில் படிச்சிருக்கிறார். அவர் காந்தியடிகளுக்கு திருக்குறளை அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. காந்திஜி திருக்குறளை படித்து பார்த்துட்டு அவர் ஒன்று ஆதங்கப்படுறாரு, எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் தமிழனா பிறந்து தமிழில் இந்த மொழியை படிக்கணும், தமிழ்லையே. ஏன்னா அப்போ தான் இதோடைய உண்மை பொருளை ஓரளவாவது கண்டறிய முடியும்னு அவர் உணர்ந்து அந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ ஏற்கனவே பாருங்க, நம்ம தமிழர்களாக பிறந்ததுக்கு எவ்வளோ பெருமை பெற்றிருக்கணும், எவ்வளவு மகிழ்ச்சி அடையணும். ஏன்னா காரணம் என்னன்னா, தமிழர்களாக பிறந்த நாம புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மற்ற தேசத்தில் உள்ளவர்களோ மற்ற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களோ புரிந்து கொள்வார்களான்னு நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழனாக பிறந்தா அவனுக்கு ஒரு இறுதி லட்சியம் இல்லை, ஒரு தேவைன்னு ஒன்று இருக்கும் பாருங்க. தமிழனாக பிறந்ததோட பயன் என்ன அப்படின்னா, திருக்குறளை கற்று உணர்வது. இது 7 ஜென்மம். அவரே சொல்றாரு, உண்மையும் கற்ற கல்வி. இந்த திருக்குறள் தான் கல்வி, மக்கள்லாம் படிப்பு. படிப்பால நம்ம பணம் சம்பாதிக்கலாம், வாழ்க்கையை நெறிப்படுத்திக்க முடியுமான்னா சொல்ல முடியாது. இதுதான் கல்வி. திருக்குறளை கற்பது தான் கல்வி. அது ஒருமையில் கற்ற கல்வி. 7 பிறவிக்கும் இந்த திருக்குறள் 7 ஜென்மம். ஜென்மம் இல்லாமல் செய்திடும், பிறவி இல்லாத செய்திடும். அப்படியும் மீண்டும் பிறப்பி அப்படின்னு ஒன்று வந்தாலும் திருக்குறள் தொடர்ந்து வரும். வேற எதுவும் தொடர்ந்து வருதா இல்லையான்னு சொல்ல முடியாது, ஆனால் திருக்குறள் தொடர்ந்து வரும். அப்படி இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்கும் எவ்வளவோ சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்துல எந்த சந்தேகம் வந்தாலும் சரி, திருவள்ளுவர் திருக்குறள்ல போய் எடுத்தீங்கன்னா அதற்கான பதில் கிடைக்கும். நமக்கு எல்லாருமே பாருங்க, துன்பத்துக்கு என்ன விடுதலை? சாமியே சொன்னாங்க, மனக்கவலை மாற்றல் அறிவு, நமக்கு உவமை எல்லாதாலும் தான் சேர்ந்தாங்க. அப்போ கவலையை ஒழிக்கணும்னு எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் உண்டு. துன்பம் இல்லாத வாழ்க்கையை அடையணும்னு எண்ணம் உண்டு. அதற்கான வழி திருக்குறள்ல தான் இருக்கு. அதை சாமி சொன்னாலும் இன்னொன்று, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இருமை இல்லைங்கிறார். ஒரு குறள் போகாத, துன்பத்தை ஒழிக்கிறதுக்கு தான் எல்லாம் பாடுபடுறாரு. அவர் சொல்றாரு, உனக்கு துன்பம் இல்லாமல் இருக்கணுமா, தனக்கு வேண்டுதல் வேண்டாமே. அப்போ நம்ம வள்ளுவர் இது கூட என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ எந்த தெய்வத்தை வணங்குறியோ அந்த தெய்வம் வேண்டுதல் வேண்டாமைன்னு அந்த நிலைகளுக்கெல்லாம், ராக துவேஷம், விருப்பு வெறுப்பு, தேவையில்லை அப்படிங்கிற அந்த நிலைகளையெல்லாம் கடந்த ஒரு பொருளாக இருக்கணும் அப்படின்னு கடவுளுக்கும் ஒரு இலக்கணத்தை சொல்லிட்டு, அந்த மனோநிலையை நீ பெற்றதனால் பெறணும்னா அந்த மனோநிலையில இருக்கிறவனுடைய தாளை பிடிக்கணும். அப்போ அந்த நம்மளுக்கு குணப்பிரகாசம் நம்மளையும் வரும். அப்போ நமக்கு துன்பம்ங்கிறது இல்லாமல் போயிடும். இதோட துன்பம் இந்த ஒரு குறளை கடைப்பிடிச்சா போதும், வாழ்நாளில் துன்பம் வராது. எப்படி வராது? வேண்டுதல் வேண்டாம். எந்த தெய்வம்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே உங்கள் அறிவு கேட்டிய நீங்கள் யாரெல்லாம் தெய்வம் நினைக்கிறீங்களோ இந்த இலக்கணத்துக்கு உட்படுத்தி பாருங்க, உங்களுக்கே தெரியும். வேண்டுதல் வேண்டாம், இலானடி சேர்ந்தாங்க, யாண்டும் இருமை இல்லை, எப்போதுமே துன்பம் இல்லைங்கிறார். எந்த ஜென்மத்திலையும் கிடையாது, எந்த காலகட்டத்திலையும் கிடையாதுங்கிறார். எவ்வளோ அருமையாக இது துன்பம் நீக்கும். அப்படி நம்ம வாழ்நாளில் எத்தனையோ கேள்விகள் வரும். பார்த்தீங்கன்னா இன்னொன்று, மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறப்ப ஒரு குணாதிசயம், எது நோக்கம், மனிதனுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிற வான் சிறப்பில் ஒரு என்னன்னா, வான் சிறப்பு மலையோட சிறப்பை சொல்கிறதா இருந்தாலும் மனிதனுக்கு வேணுங்கிற ஒரு குணமாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதென்கிறார். தானமும் தவமும் தான் ஒருத்தரை இறைவனை அடைய செல்லும் வழியாக இருக்கு. தானமும் தவமும் தான் செய்தல் அறிவுங்கிறார். அறிந்து மாநில அவையாரும் அதை தான் சொல்கிறாங்க. என்ன அறிந்து மாநிலராய் பிறத்தல் அறிந்து மாநிலராயும் தூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவு, அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டு கடைசி என்ன சொல்கிறாங்க, தானமும் தவமும் தான் செய்தல்.
எப்போ பிறருக்கு நீங்கள் தானம் செய்கிறீங்களோ அப்பதான் தனக்கான தவம் சித்திக்குங்கிறாங்க. யாரு? அவையார். இவர் ஒரு வான் சிறப்பை சொல்கிற அந்த குரலில் கூட மனிதனுடைய சுபாவமா நோக்கமா. இப்போ சுவாமிகள் என்ன கேட்டால் எல்லாத்தையும் விட்டு எப்படா ஜபம் ஜபம்னு வாழ்க்கை போகும், அதில் மட்டுமே போகும் தான் யாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கு. சிவசிவான்னு எப்படா நம்ம வாழ்க்கை அமையும். இப்போ அவர் அந்த சிவசிவாங்கிற வாழ்க்கை எப்போ வரும் அப்படிங்கிறத வான் சிறப்பில் தான் சொல்கிறார். ஏன்னா வானை போல தானம் வழங்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு நிகழ்வு இந்த உலகத்தில் கிடையாது. அப்போ எப்படி சொல்கிறாருன்னு பாருங்க, தானமும் தவமும் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வணங்காதனி. இந்த வானம்ங்கிற ஒரு வான் சிறப்பு, மலைன்னு ஒரு விஷயம் இல்லைன்னா மனிதனுடைய சிறப்பு இயல்பாக கூறக்கூடிய தானமும் தவமும் கூட செய்ய முடியாது. தானமும் தவமும் செய்ய முடியாது. மழை இல்லைன்னா செய்ய முடியாதுன்னு சொல்றது அவருடைய நோக்கம் இல்லை. தானமும் தவமும் செய்யறது மனிதனுக்கு இயல்பா இருக்கணும், மனிதனுடைய சுபாவமா இருக்கணும், மனிதனுடைய நோக்கமா இருக்கணும் அப்படிங்கிறத வள்ளுவர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாழ்நாளில் இதெல்லாம் கேள்விகளாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் தோணும். அதற்கான பதில்களை ஆயிரக்கணக்கான வருஷம் வரை 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே ஐயன் வள்ளுவர் நமக்கு இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கார். அதே போல் அடுத்தது குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேனும் காத்தலறி. ஒவ்வொன்றா இது பூரா நம்மளுக்கு வெவ்வேறு காலகட்டத்தில் வர கேள்விகளுக்கான விடை. குறளை பற்றி பேசணும் அப்படின்னா 1330 குறளும் நமக்கு தேவைதான். அதில் நமக்கு அடிக்கடி வரக்கூடிய சந்தேகங்கள், கேள்விக்கான பதில்கள் எனக்கு வரதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்தந்த காலகட்டத்தில் எனக்கு வந்த கேள்விகளுக்கு பதில் வேறு எங்கேயுமே கிடைக்கல, வள்ளுவர்கிட்ட தான் கிடைச்சது. அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதில் என்னென்னா குணமென்னும் குன்றே. எப்பா இவனை போல குணத்தில் சிறந்தவன் யாரும் இல்லைன்னு சொல்கிறவன் கூட சினத்தை ஒரு கணமேனு காப்பது என்பது அறிவுங்கிறது. இப்போ அவர் என்ன சொல்றாரு, நீ எவ்வளோ குணமானா இருந்தாலும் சினத்தை காக்க தெரியலன்னா, சினத்தை காக்க தெரியலையோ உன் குணம் இல்லாமல் பால்பட்டு போயிடும். அத்தனை குணாதிசையும் போய் 1000 இருக்கட்டுங்க போகக்காரங்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி. அது எவ்வளோ அதை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு பாருங்க. சினம்னு ஒருத்தன்ட்ட இருக்குதுன்னா அது வெகுளிங்கிற. சினத்துக்கு அவர் கையாளக்கூடிய சொல் வெகுளின்னு. நம்ம வெகுளினா எப்படி பொருள் எடுத்துப்போம், ஏது மரியாதைன்னு எடுத்துப்போம். அந்த மாதிரியான பொருள் தான் பொதுவெளியில் இருக்கு. பொதுவெளியில் வெகுளினா அவன் ஒரு வெகுளி. இவர் சினம்ங்கிறது வெகுளிங்கிறது. அப்படின்னா என்னன்னா பொதுவெளியில் இவனுக்கு ஏது மரியாதவன்கிறவன் என்னன்னா சினத்தை கையாள தெரியாதவன், சினத்தை காக்க தெரியாதவன். சினத்தை காப்பது என்பது என்னன்னா அதை வெளிப்படுத்துவதை தடைப்படுது. அப்ப கணமே அவர் என்னன்னா ஒரு பொழுதாவது சினத்தை காக்க வேண்டும்ங்கிறது அறிவுங்கிறது. யாரு? குணமென்னும் குன்றேறியவருக்கு. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா சினத்தை காக்க தெரிஞ்சுக்கோ. சினத்தை காக்கதான் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். ஏன்னா அது ஒண்ணு. அதுக்கு ஒரு நிறைய இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றப்ப விஸ்வாமித்திர சுவாமி 1000 வருஷம் 1000 வருடம் தவம் இருக்கிறார். நீங்க ஒரு தவத்தை, அரிய பெரிய தவத்தை மேற்கொள்ள ஆரம்பித்துக்கிட்டீர்கள்னாலே ஒரு சாஸ்திரத்துல புராணங்கள்ல ஒரு செய்தி சொல்லுவாங்க. அங்கே இந்திரனுடைய அரியணை ஆட ஆரம்பிச்சிருப்பான். அப்படின்னா என்னன்னா உன்னுடைய பதவிக்கு ஆபத்து ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. பூலோகத்துல ஒருத்தர் தவத்தை மேற்கொள்றாருன்னா உன் பதவிக்கு ஒரு ஆபத்துன்னு ஒன்று. இந்திரன் என்னன்னா அந்த தவத்தை எப்படியாவது இடையூறு பண்ணணும்னு இந்த ரொம்ப துலோத்தம் அப்படி நம்ம மேலகாவை அனுப்பிச்சிக்கிறப்ப தான் உங்களுக்கு என்னன்னா சகுந்தலை பிறக்கிறார். அப்போ என்னன்னா அவர் அரிய பெரிய தவத்தை மேற்கொண்டார். காமத்தினால சகுந்தலையை அடைந்து சகுந்தலைங்கிற ஒரு மகளை பெற்று அந்த மயக்கத்திலேயே போறார். இந்த குழந்தை பிறந்தோமே தான் நம்மளுடைய நோக்கம் என்ன, தவத்தை செய்து சிவத்தை அடையணும். அதை விட்டுட்டு வழி மாறிட்டோமேங்கிறப்ப அங்கேருந்து அகன்று போறார். இதற்கு 10 மாதம் 1 வருடம் ஆகும். 1000 வருஷம் தவம் போச்சு. திரும்பி போய் 1000 வருஷம் தவம் இருக்கிறார். தவம் இருந்து வந்தவர் அதே ஆற்றலோட வரப்ப இந்த திரிசங்கு
அப்படிங்கிறவர் வந்து நான் இப்படி உடம்போட சொர்க்கம் போகணும். இப்போ இந்திரன் கிட்ட போய் என்னை சொல்லு சொர்க்கத்தில் அனுமதிச்சிருவான்னு அதை அனுமதிக்காமல் அவனை வெட்டி உதச்சிடும். வந்து தலைகளாக இருப்பார். இவருடைய தவ ஆற்றலை பூரா பயன்படுத்தி ஒரு திடீர் சங்கு சொர்க்கம்னு ஒன்று உருவாக்கி அவனை அந்த சொர்க்கத்தில் நிலை பெற்று இருக்குமாறு விஸ்வாமித்திரர் செய்கிறார். பாருங்க, காமப்பட்டப்ப கூட ஒரு ஓராண்டு ஆச்சு அந்த தவத்தோடைய வீரியம் குறைய, கோபப்பட்ட அடுத்த நிமிஷமே அந்த அடுத்த சனமே அத்தனை 1000 வருஷ தவமும் போயிடும். இப்போ காமத்தோட சினம் ரொம்ப ரொம்ப கொடூரமானது. ஆனால் தான் சினம் காட்டி அப்படிங்கிற சொல்லுவது. இது நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். சினத்தை மட்டும் நாம் வந்து காத்தல் அப்படின்னா அதை சினத்தை வெளிப்படுத்தாமல் சினத்தை வெல்வதற்கான வழியை பார்க்கணும். அதை வள்ளுவ நாயனார் நம்மளுக்கு வெகுளின்னு சொல்கிறார். சினம் என்னும் சேர்ந்தானை கொள்ளுகிறார். இதை கவனத்தில் வச்சு நமக்கு கோபம் வரப்பெல்லாம் ஒரு கணம் வேணுங்கிறார்ல, இந்த கணம் வேணும். இந்த ஒரு கணத்தை கடந்துட்டோம்னா போதும் சினம் போயிடும். அந்த ஒரு கணத்தில் நம்ம காக்க தவறும் பட்சத்தில் தான் சினம் வெளிப்படுது. ஆனால் இது குணமேறி குன்றேறி, குணமெனும் குன்றேறியவனுக்கு இது அரிதான செயல்தான். ஆனால் காக்க அவன் தெரிஞ்சுக்கிட்டானா, கை கொண்டான்னா அவன் வாழ்க்கை இனிமையாக இருக்குன்னு வள்ளுவ நாயனார். இது வந்து நம்ம வாழ்நாளில் ஒவ்வொருத்தரோட நீங்கள் எதிரில் இருக்கிற அத்தனை பேருக்கு வாழ்நாள்லையும் ஒரு தடவையாவது இந்த நிலை வந்துடும். அந்த இடத்துல இந்த குரல் தெரியாதனால கோவப்பட்டிருப்போம். அதனால் இழந்தது நமக்கு தான் இழப்பு, பிரத்தியாக இருக்கிறது. அதை மட்டும் நான் நமது சினத்தால் இழப்பு நமக்கு தான், பிரத்தியாரிக்கை கிடையாதுங்கிறத நினச்சிக்கிட்டோம்னாவே நமக்கு சினத்தை அந்த ஒரு கணமாவது காக்கக்கூடிய ஒரு தன்மை அடைவோம். அதே போல் அறம் வலியுறுத்துகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான வாழ்க்கையில் வந்து அறம்னு ஒன்று. ஒரு இந்த அறத்தோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை தான். அதற்காகத்தான் இந்த மனித பிறவிற்கான அறம் வந்து ஒவ்வொரு உயிருக்கும் இறைவன் அந்தந்த உயிருக்கு தகுந்த அறத்தை கொடுத்துருக்கா. அதிலேருந்து மீறுவதே இல்லை. மனிதனுடைய இந்த 6வது அறிவு, அவனுக்குள்ள இயல்பார்க்கக்கூடிய இந்த ஆணவம் தான் இந்த அறத்திலேருந்து அவனை விளக்க செய்யணும். அதனால் அது குரலுக்கு அந்த அதிகாரத்துக்கு அவர் பேரே வச்சிருக்கிறார் பாருங்க, அரண் வலியுறுத்துதல். அதை வலியுறுத்தி சொல்றார் அப்படிங்கிறது. அது வந்து என்னென்ன, சிறப்பென்னும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அப்படின்னா சிறப்பு ஈனும். ஒரு அறத்தை கடைபிடிக்கிறவங்க மூலம் எல்லாருமே சொல்லுவாங்க, நேர்மையாக இருந்தால் வறுமையில் தாங்க இருக்கணும்வாங்க. யாரும் வள்ளுவர் சொல்கிறாரு, அப்படி நினைக்கிறாரு. சிறப்பு ஈனும், ரொம்ப நேர்மையானவர்கள் உலகமெல்லாம் ஊரெல்லாம் நம்மளுக்கு ஒரு சிறப்பு இருக்கும். செல்வமும் ஈனும், உனக்கு செல்வம் வராதுன்னு நினைச்சிடாரு. அறத்தால் வருவதே இன்பம். அறத்தால் வர்றது மட்டும்தான் இன்பம் பயக்கும். நீ அறம் மாறி நீ வந்து பொருள் பெற்றே ஆனால் அதனால் துன்பம் தான் வரும். அது எந்த வழியில் வந்துச்சோ அந்த அனுபவத்தை தான் நமக்கு கொடுக்கணும்னு ஒரு பெரிய அதிசயத்தை, ஒரு ரகசியத்தை பகவான் சொல்றாரு வள்ளுவர். ரொம்ப அருமையான குரல். இதை நம்ம நினைச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நேர்மையாக இருந்தோமே நம்ம சொல்கிற ஹானஸ்டாக இருக்கு அப்படின்னோமே நம்ம என்ன சொல்லுவோம், ஹானஸ்டாக இருக்கு, நான் நேர்மையாக இருக்கிறேன். ஆனால் சாமியை குலைக்க முடியாது இந்த உலகத்தில். வள்ளுவர் அப்படி சந்தேகப்படுறாரு. சிறப்பு ஈனும் மாத்திரவேனா அவனை போல இருக்கணும், நேர்மையாக இருக்கும். சிறப்பும் கொடுக்கும், செல்வமும் ஈனும், அறத்தின் மூங்கு ஆக்கம் எவனோ உயிர். எல்லாம் உயிருக்கு உவப்பானது, எல்லா உயிரும் அவனை மணந்து அப்படின்னு சொல்கிறார். அதே போல் ஒன்று நம்ம மனசுக்குள்ளே வச்சு இந்த வாழ்க்கை லட்சியம், ஒவ்வொரு மனிதரும் இந்த ஒரு வரியை வாழ்க்கை லட்சியமாக வச்சுக்கணும்னு நானே நினைக்கிறேன். எனக்குமே அதுதான் இருக்கு. ஐயன் வள்ளுவர் கொடுத்த ஒரு பெரும் ஒரு கொடை. அந்த ஒரு சொல் என்னன்னா, மனத்துக்கண் மாசில நாடு. இதை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம மனத்துக்குள்ள மாசே இருக்கக்கூடாது. ஒரு கோயில் அசுத்தமாச்சுன்னா உழவார பண்ணி வைசுத்தம் பண்ணுவோம். ஏன், இறைவன் இருக்கிற இடம் தூய்மையாக இருக்கணும். மனசும் அப்படித்தாங்க, மனசு இறைவன் இருக்கிற இடம் தாங்க, அதுலேயும் மாசு இருக்கக்கூடாது. அதை தான் ஐயத்தோடு இருக்கிறார். மனத்துக்கண் மாசில நாடு. மனத்தால் ஒரு மாதம் இல்லாமல். ஏன்னா மனம்னு ஒரு செப்பு பாத்திரம் மாட்டோம். செப்பு பாத்திரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விளக்காமல் விட்டாலும் நல்லா விளக்கி வச்சாலும்
காற்றில் இருக்கிற மாசு அதை கொஞ்ச நேரத்தில் அந்த அழுக்கு படிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வேறு எவர் சில்வர் எதையுமே நீங்கள் நல்லா விளக்கி வச்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன், பலன்னு பல நாள் இருக்கும். நான் செப்பு பாத்திரம் மட்டும் 1 மணி நேரம் தாங்க, 1 மணி நேரம் இருந்தாலே பெருசு. அது ஏன் அப்படி கருக்குதுன்னா, இந்த காற்றில் இருக்கிற மனசு அதே போல தான். இந்த உலகமாகிய மாயை ஒரு நொடி பொழுது நமக்குள்ள ஒரு மாசம் ஒரு குப்பையை கொண்டு வந்து போட்டோம் மனசுக்குள்ள. அதெல்லாம் ரொம்ப கவனம். மனசுக்கன் மாசில நாதல். அதாவது அதுக்கப்புறம் ஆகல நீரவர் அனைத்து அரண், மித்த அரண்கள்லாம் நீ இயம நியமம்னு சொல்லியிருக்கோம்ல, எது எது செய்யத்தக்கதோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது, எது எது செய்யத்தக்கதோ அதை செய்யணும், எது எது செய்யக்கூடாதோ அது, இப்படி நியமங்கள் அப்படின்னா நம்ம வகுத்து வச்சுக்கோம்ல. இந்த அரண்னா பின்னாடி தான் உன்னுடைய முதல் அரணா என்ன இருக்குன்னா ஆகல நீர பெறனா. மித்த அரண்னா அப்புறம் பார்த்துக்கப்பா, உன் மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்க, என் மனசை நான் சுத்தமாக வச்சுக்கணும், என் மனசை நான் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரே ஒரு வரியை மட்டும் உண்மையிலே அடியேன்னு அதை வாழ்க்கையை நிச்சயமாக வச்சுக்கிறேன். இறைவன் அதுக்கு அருள் புரியணும். என்னன்னா மனத்துக்கன் மாசினார்கள். என்ன அருமையான சொல்வார்கள். நம்ம மனசால அசுத்தம் இல்லாதவர்களாக இருக்கணும். ஏன்னா இதே இறைவன் குடியிருக்க வேண்டிய ஒரு அறைதானே, குடியிருக்கக்கூடிய ஒரு அறைதானே. அப்படின்னா இப்போ இறைவன் இல்லையா? எவ்வளோ குப்பை இருக்கு இந்த உலகம், இந்த குப்பையை இந்த மனசுக்குள்ளே போட்டு வச்சுருக்க இறைவன் இல்லையா? இருக்கிறா. இப்பையும் தோன்றா துணையாக உள்ளும் புறமுமாக இருந்து சுவாமி நம்மளை காத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் சகித்து கொண்டு இருக்கிறார். நமக்குள்ளதான் இருக்கிறார். அவர் சகித்து கொண்டு நமக்குள்ள இருக்கிறார். அந்த சகிப்பு இல்லாமல் ஆனந்தமாக அவரை இருக்க வைக்க ஒரே வழி மனத்துக்கன் மாசினாரு. நீங்கள் இதை நினைச்சாவே போதும், சாமி என் மனதால மாசு இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன்னாரு அதற்கான சூழலும் அதற்கான அருளையும் சுவாமி கொடுப்பார். இதை நினைவுபடுத்துறதுக்கு தான் நம்ம ஐயன் வள்ளுவரோட ஒரு பெரிய இது எல்லா உயிருக்கும் இதை சொல்லிக்கிறார். மனித குலத்துக்கே அவர் கொடுக்குற செய்தி இதை மனசுக்குள்ளே வச்சுக்கோ. மனத்துக்கன் மாசினாரு. இப்போ எனக்குள்ள குப்பை இருக்கத்தான் இருக்கு. ஆனால் இந்த எண்ணம், இந்த ஒரு எண்ணமே முதல் நான் நினைக்கணும். நான் திருந்தணும்னு நினைச்சா தானே திருந்துவதற்கான வழி உண்டு. மனம் இருந்தால் மாற்றம் உண்டுங்கிறாங்க. இது போல முதல் நான் மாசில நாதல் அப்படிங்கிற நிலையில இருக்கணும்னு ஆசைப்பட்டாலே போல அதற்கான சூழலை அவர் கொடுப்பார். அதே போல அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். இப்போ அறம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதை கடைப்பிடிக்க முடியும். அப்போ அவர் என்ன சொல்றாரு? அழுக்காருன்னா பொறாமை. பொறாமை கூட வரவே கூடாது. இந்த உலகத்தில் மகா பெரியவர் பரமாச்சாரியார் மகா பெரியவர் இருக்கிறாங்கள சங்கரதேவ சுவாமி ஒரு அருமையான வார்த்தை சொல்கிறார். அதை நம்ம இதயத்தில் போட்டு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், பொறாமையே பட மாட்டோம் யாருமே. அருமையான சொல்கிறார். நம்ம யாரை பார்த்து பொறாமப்படுறோம்? நமக்கு எதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோமோ அது பூரா யாருக்கு கிடைச்சிருக்கோ அவனை பார்த்து பொறாமப்படுறோம். அதனால பொறாமை யாருக்கு மேலே வருது? நாம் ஆசைப்பட்டு நம்மளுக்கு கிடைக்கல, அது ஆசைப்பட்டானோ பள்ளியோ அவனுக்கு கிடைச்சிருக்கு, உடனே ஒரு பொறாமை. அப்போ அவர் சொல்கிறார், நீ எதன் பொருட்டு பொறாமைப்படுகிறாயோ அதை அடைவதற்கு அதை எதையெல்லாம் இழந்திருப்பான்னு நீ பார்த்தன்னா பொறாமப்பட மாட்டேங்கிறார். ஒரு அருமையான செய்தி. மகா பெரியவர் பொறாமைக்கு சொல்கிற ஒரு விளக்கம். நான் ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறேன், என்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த அவர் கை கொண்ட அந்த பொருளுக்காக அவர் எதையெல்லாம் இழந்திருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, வேணாப்பா இப்படி இது இழந்து அதை அடைய வேணாம் அப்படின்னு அவர் வேலை பொறாம வராதுங்கிறார். இப்போ முதல் வரியே வந்தவர் என்ன சொல்கிறார்? அழுக்காறு, அடுத்து அவா ஆசை, வெகுளி சினம், ஏற்கனவே சொல்லுவாங்க சினம், இன்னா சொல். எப்போ பார்த்தாலும் யாராவது பார்த்தீங்கன்னா கடுக்கடுக்கே இருப்பாங்க. ஒரு சாதாரண அது ஒரு சிலரோட குணாதிசயமாக ஆயிடும். ஒரு நல்ல இனிமையான வார்த்தையாக சொல்ல மாட்டோம். இப்போ ஒரு பையனே வரான்னா வாடா காலை கட்டிலங்காலன்னா சந்தோஷப்படுவோம். வாடா எருமமாடு, அது ரெண்டும் ஒரே பொருள் தான், மாடம் தான் இருக்குது. ஆனால் அந்த சொல்கிற சொல் இருக்குது பார்த்தீங்களா, வாடா கட்டில காலை ஓடுற பாப்போம் மிதிக்கிற வயசு. இதை எடுத்து வச்சா என்னன்னா எடுத்து வச்சுக்கணும். எரும மாடு மேலே மழை பெஞ்சா மசம் நிற்கிறதே எடுத்து வச்சா என்னென்ன செய்ய மாட்டோம். அப்போ கட்டுக்கட்டுன்னு இருக்கிறது அந்த இன்னா சொல். இந்த 4 எவெண்ட் இருக்கா அவனால் அறத்தை கடைப்பிடிக்க முடியாது. அரணுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லைங்கிறது பார்த்துக்க. எல்லா பேர் இதை இல்லாமல் பொறாமைப்படுற அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க.
ஏதோ உன் செய்த வினையை அனுபவிக்கத்தான் எல்லா உயிரும் வந்துருக்கு. இதில் பொறாமப்படுறதுக்கு என்ன இருக்குங்கிறேன். அதனால் நல்லா யோசித்து பார்த்தா நம்ம வாழ்க்கை தேவலான்னு தான் இருக்கும். நீ இந்த உலகத்தில் யாரோட எண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், சவுதி அரேபியாவில் பூரா போர்க்காலம், போர் மேலே. ஆனால் ஒரு காலத்தில் அது நமக்கு கனவு நகரம். இப்போ ஆளை விட்டா போகுதுன்னு அங்கேருந்து அதை சொந்த நாட்டுக்கு ஓடணும். இப்போ ஒரு கனவு உலகம், நீ ஆசைப்பட்டு தான் போன. இதே போல் நம்ம வாழ்க்கை மேன்மை அடைஞ்சிடாதா? செல்வ செழிப்புலையோ பொருளாதார வசதியிலையோ மேன்மை அடைஞ்சிடாதான்னு போனவர் தான். ஆனால் உளுந்து போனவனா பார்த்து புறாமப்பட்டவன் பூரா அப்போ என்ன நினைப்பான்? வேலை போல இங்கே இருந்தோம், உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு கோடி பணம் கையில் இருந்தால் என்னன்னு, குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுறது? அப்போ பொறாமப்படுற அளவுக்கு யாருமே இல்லை உலகத்தில். நமக்கு இறைவன் கொடுத்த வாழ்க்கை சொர்க்கம். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். இன்னொருத்தர் நீங்கள் யாரை பார்த்து பொறாமப்படுறீங்கன்னா அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் நாம் தேவைன்னு தெரியும். எங்கே வேணாலும் போய் பாருங்க. அதைத்தான் சொல்கிறாரு. அதனால பொறாமப்படுறாத அழுக்கா அதே வினையை கழிக்கத்தான் இங்கே பெருமை எடுத்து வந்திருக்காரு. பொறாமப்படுற அளவுக்கு யாருமே இங்கே கிடையாது. அதை மனசில் வச்சுக்கங்கிறத தான் வள்ளுவ நாயனார் அதை நமக்கு மறைமுகமாக சொல்கிறார். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அது நம்ம வாழ்க்கையில் இந்த நாளையும் பொறாமையோ சினம் அவா ஆசையும் நம்மளுக்கு கூடாது. ஏன்னா நம்ம எதுக்கெல்லாம் ஆசைப்படுறோமோ அதுவே நம்மளுக்கு பெரிய துன்பமானால் ஆகும். இந்த இடத்துல அபிராமி பட்டர்னு நினச்சிக்கணும். அபிராமி நாளும் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தரும், நல்லதெல்லாம் தரும், நல்லெண்ணெய் எல்லாம் தரும்னு அப்போ நினச்சிக்கணும். நம்ம ஆசைப்பட்டு ஒன்று கிடைக்கலன்னா நம்ம அழகாம்பிகை பார்த்து என்ன நினச்சிக்கணும்னா, ஓ இதனால் நம்மளுக்கு நல்லது இல்லை, ஆனால் அதான் அம்மா தருது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நல்லெண்ணெய் எல்லாம் தரும். எனக்கு நமக்கு அடியாருக்கும் அம்பாளுக்கு என்ன டீலிங்? ஒரே டீல் தான். எனக்கு எது நல்லதோ, எனக்கு எது மகிழ்ச்சியை தருதோ அதைத்தான் நீ தரு. நாம் குழந்தை தலைமை இப்போ குழந்தை பூரா பாருங்க, எதெல்லாம் உடம்புக்கு ஆகாதோ அதைத்தான் கேட்கும். அப்போ அம்மா அப்பாவாக இருக்கிற நாம் வாங்கி கொடுக்கல, அந்த குழந்தை என்ன நினைக்க நம்மளுக்கு இல்லைன்னா தான் பார்க்கணும். ஒரு ஆசைப்பட்டு ஒரு இந்த பதார்த்தங்களை அதே கலர் கலராக பாக்கெட் போட்டு வச்சுருப்போம். அது பூரா எதுவுமே குழந்தைக்கு ஆகாது தான். ஆனால் அதைத்தான் குழந்தை கேட்கும். உடனே நம்ம அம்மா அப்பா நாம் சுவாமியை வேண்டி கிடைக்கலங்கிறோமே அப்படித்தான் நம்ம பிள்ளையை நினைக்கிறோம். ஏன் நம்ம பிள்ளைக்கு கொடுக்கல? அது உடம்புக்கு ஆகாது. அதே போல தான் அழகம்மாவும் நமக்கு என்ன நல்லதோ அதை தான் தரும். அப்போ நான் ஆசைப்பட்டு ஒன்று கிடைக்கலன்னா அது நம்மளுக்கு நல்லது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும். அம்மாவுக்கு சந்தோஷமா பரவாயில்ல, குழந்தை புரிஞ்சுக்கிச்சு. அப்போ அவா வெகுளி, அவா நிற்கிது, அவா இல்லாமல் வாழ்ந்துங்க. ஏன்னா இந்த ஆசையினாலே அதை அடையிறதுக்காக நம்ம அறத்தை மீறிய செயலில் தான் ஈடுபடும். எப்படியோ அடைஞ்சாலும் ஒரு வைராக்கியம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அறத்துக்கும் நம்மளுக்கும் வாழ்க்கைக்கு சம்பந்தம்லாம் போகும். அப்போ அறம் இல்லாமல் வர அரணியனும் இன்பமும் மீனும் தத்தம் திறனறிந்து தீவின்றி வந்தப்படும். இந்த ஒரு குறளை அடியனுக்கு எங்கள் ஐயா வெங்காதரன் ஐயா எனக்கு போட்ட பிக்சர். அந்த குறள் எனக்கு ஓரளவுக்கு நான் நேர்மையாக ஆனஸ்டாக இருக்கிறேன்னா அவர்கிட்ட நான் சித்தாந்தம் படிக்கிறப்ப இந்த திருக்குறளில் இன்னைக்கு உங்ககிட்டலாம் பேசுகிற அளவுக்கு நான் வந்ததுக்கு காரணமே ஐயா தான். இதில் ஒரு ஈடுபாட்டை, இதில் இருக்கிற ஒரு ருசியை அவர் தான் எனக்கு ஏற்படுத்தினார். அப்படி இருந்து என்னென்னா எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்த பிரதான குறளே இதுதான். அரண்யனும் இன்பமும் நீனும் தத்தம் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். நல்ல வழியில் வந்த பொருள் தான் உனக்கு இன்பத்தை தரும். நல்லா யோசிச்சு வரும். நல்ல வழியில் வந்த பொருள் தானே நல்ல அனுபவத்தை கொடுக்கும். தீய வழியில் வந்த பொருள் தீய அனுபவத்தை தான் கொடுக்கும். அதை போய் ஆஸ்பத்திரியில் கட்டுறான்னு வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தீயத்தில் நம்ம விரும்பாது அதுதான். அப்படி ஒரு அருமையான அந்த அரண் வலியுறுத்துதலுங்கிற ஒரு அதிகாரத்தில் இருந்தால் அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் நிலை. இதை ஏன் இந்த குறளை இதில் சேர்த்துருக்கிறாருன்னா, நம்ம இதெல்லாம் நினைப்போம், சரி எல்லாம் இருக்கட்டும், சில பேர் மட்டும் நல்லா பல்லாக்கில் போகிறாங்க, சில பேரை தூக்கிட்டு போகிறாப்படி இருக்கே, இவனும் மனுஷன்தான் அவனும் மனுஷன்தான். அதனால கூட அரணை பற்றி நினைக்காத. அது முன் ஜென்ம கர்மா எதுவோ அதற்கு தக்கப்படி எல்லாம் முன் செய்த வினைக்கு ஈடாக சிவனருள் செய்திப்பதென்றால் எய்தவனை நாடி இருங்கிற ஒரு பொருளை இங்கே நம்ம சேர்த்து சிந்திச்சு பார்க்கணும். எல்லாம் முன் செய்த வினைக்கு ஈடாக சிவபெருமானோட பெரிய அருள் என்னன்னா, அதுக்கு
ஈடா நம்மளுக்கு செஞ்சிருவார். நல்லது செஞ்சோமா நல்லது வந்துடும், ஒரு தீவினையை புரிந்தோமா அதுவும் வரும். ஆனால் தொடரி இறை வழிபாட்டுனால அதோட வீரியம் குறைஞ்சது. அதுக்கு தான் இறை வழிபாட்டில் எப்போதும் பேரு நீ பேரு இளவு இன்பமுடு சாக்காடு பிணிமூப்பும் ஆறும் கருவி நூல் பட்டது. சுவாமி கருவில் வச்சுதான் அனுப்பிச்சு வைக்கிறாரு, இல்லைன்னு சொல்லி. ஆனா தேரு நீ இனிச்சை கர்மம், அதைத்தான் இங்க வள்ளுவர் சொல்றாரு. அந்த கர்மத்துக்கு இதை போல அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை ஒருத்தானோடு ஊர்ந்தான் இடை. கர்மத்தை பத்தி இதை போல ஒரு சொல், ஒரு பொருள் நிறைந்த பாடம் உலகத்துல எங்கேயுமே இல்லை. இந்த கர்மாங்கிறாங்க, இதுதான் கர்மா. புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், கர்மா நம்மளுக்கு வர வாழ்க்கையை ஏற்றுக்கும். ஒருத்தானோட இதுதான் அந்த ஒரு வரியில. இப்ப பல்லாக்கில் ஒருத்தர் போவார், பல்லாக்கை தூக்கி கொண்டு 4 பேர் போவாங்க. அவங்க 2 பேத்துக்கு இடையில இந்த காட்சியை வச்சு நீ அறத்தை எடை போட்டுறாத. அறம்ங்கிறது இதெல்லாம் கடந்த ஒரு அனுபவம்ங்கிறது அவர் சொல்றார். அப்புறம் நம்ம வாழ்க்கையில அடிக்கடி வரக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, ஒரு தெருவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா செல்வ செழிப்போட இருப்பவங்க ஒரு 4-5 பேர் தான். ஒரு 50 வீடு இருக்கிற இடத்துல ஒரு 5 பேர் செல்வ செழிப்போட இருப்பாங்க. மீதி 45 பேருக்கு அன்றாட போராட்டமாக தான் வாழ்க்கை. அப்போ நாம் நினச்சிக்கிட்டே இருக்கோம், ஏன் இறைவன் இப்படி ஒரு வேறுபாட்டை, இப்படி ஒரு மாறுபாட்டோட இந்த உலகத்தை, அதுக்கு வள்ளுவரை போல பதில் சொன்னவங்க இந்த கேள்வி. அதுதான் சொல்றேன், எந்த கேள்வி வாழ்க்கையில் நமக்கு வருதோ வள்ளுவரோட திருவடியை வேண்டி எங்கள் குருநாதர் கங்காதரன் ஐயா எங்களுக்கு கொடுத்த வழி. எந்த நூலோட அந்த ஆசிரியரோட திருவடியை வேண்டி விரும்பி அந்த நூலை எடுத்து இதில் நீங்கள் எப்படி சொல்ல வரீங்களோ அப்படியே நான் புரிந்து கொள்ளணும் சாமினா புரியும். அவங்க பக்கத்தில் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படி என்னன்னா நம்மளுக்கு இந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் நல்லா வசதி வாய்ப்போடு இருக்காங்க, சில பேர் ஏழ்மையில் இருக்காங்க. இறைவன் ஒருத்தர் இருக்காருன்னா அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகே ஓலை குடிசை கட்டி உல்லாச உலகம்னு பேரும் விட்டா, அப்புறம் இறைவன் இருக்கிறாரா, சாமி இருக்குதா, இந்த பூமி சிரிக்காதா அப்படின்னா கேட்குற கேள்வி. அதுக்கு பதில் சொல்றாரு வள்ளுவர், இலர் பலர் ஆகிய காரணம். இல்லாதவங்க பல பேர் இருப்பாங்க எப்போதுமே. ஏன்னா நோற்பார் சிலர் பலர் நோலாதவர்கள். என்னன்னா சிலர் பலர்னா அந்த இருக்கிறவர் தான் சிலராக தான் இருப்பாங்க, இல்லாதவே பலராக தான் இருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இலர் பலர் ஆகிய காரணம். இல்லாதவங்க இது தபத்தில் சொல்றாரு. தபங்கிற ஒரு அதிகாரத்தில் இந்த தபத்துக்கும் எடுத்துக்கலாம், நாம வாழ்க்கையோட அபத்துக்கும் எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். அப்படி என்னன்னா இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர். சில பேர் இந்த விரதங்கள், நான் இப்படித்தான் இருப்பேன், புலால் மறுத்தல் கொள்கையில இருப்பேன், கல்லுண்ணாமை கொள்கையில இருப்பேன். இப்ப நம்ம கையை யார் பிடிச்சிருக்கா, நான் ஒழுக்கமா இருக்கணும்னா நான் தான். திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற. அப்படி நான் ஒழுக்கமா இருக்கணும்னா நான் தான் எனக்கு அதிகாரியா இருக்கு. அப்ப என்னன்னா இளர் பலர் ஆகிய அவரு நோம்புன்னா எல்லாருமே விரதம் இருக்கிறது மட்டும் இல்லை, சாப்பிடாம கிடக்கிறது பட்டினி கிடக்கிறது மட்டும் விரதம் இல்லை. இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன், இனிமேல் நான் திருட மாட்டேன், குற்ற நோய் நோதல் உயிருக்கு ஊரிகம் செய்யாமல் அற்றைய தபத்திற்கு ஊரு, இனிமேல் யாருக்கும் துன்பம் தர மாட்டேன், ஒரு துன்பத்தை தரக்கூடிய செயலை செய்ய மாட்டேன். இதுதான் பெரிய விரதம். இது ஒரு நோன்பு. நம்ம ஏகாதசி விரதம், பிரதோஷ விரதம், கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம் இருக்கிறோம். அந்த விரதத்துக்கான பலனும் உண்டு. இது கொள்கைக்கான விரதம். நான் இப்படிதான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த விரதத்தை இருக்கிறவங்க சௌக்கியமா இருக்கிறாங்க. இளர், அதாவது என்னன்னா இளர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் நோளாதவர்னா யார் இந்த நோன்புகளை இந்த வைராக்கியத்தை கை கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் என்ன தேவையோ இந்த இயற்கையோ இறைவனோ அவங்க கொடுத்துருவாங்க. இந்த நோன்புகள் இல்லாதவங்க கிடைச்சதெல்லாம் சொல்லி ஒரு விதிமுறையோ நன்றியில் நெறியில் வாழ்க்கை தான் இப்போ ஓடுதுன்னாரு சேக்கிழார் சுவாமி சொன்னா. அப்படி நன்றியும் நெறியும், நன்றி இருக்கணும் நெறியும் இருக்கணும். வாழ்க்கை இந்த ரெண்டையும் மீறிய ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு தான் ஏழ்மை நிலையை அடையலாம். இந்த நன்றியும் நெறியும், நன்றியோட பிறருக்கு நான் தபம்னாலே அதுதான் சொல்றாரு, பிறருக்கு நான் ஒரு ஊறு விளைவிக்க
புசிக்க மாட்டேங்கிறத பெரிய தவறு. காடையை பெருங்கண்ண, காற்றை புசிக்கண்ண, கந்தை சுற்றி ஓடையை எடுத்தண்ண, உள்ள அன்பு இல்லாதவர், உள்ள அன்பு இருக்கிறது. நீ அதை விட்டுட்டு காடையை பெருஞ்சி காற்றையை புசித்து கந்தை சுற்றி ஓடையை எடுத்தாலுமே அது தவ வாழ்க்கையே ஆகாது. தவம்னா என்னன்னா ஒருத்தருக்கும் தீங்கிழைக்காத ஒரு தன்மை அப்படிங்கிறத சொல்றார். அதே போல நமக்கு அடுத்த சந்தேகங்கள் நம்ம வாழ்க்கை இப்போ நம்ம பார்க்குற குரல்னா 1330 சில வைரங்கள், இதெல்லாம் பெரியவங்க சொன்னதுதான். என்ன வைரங்கள்? நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் இது பூரா. அதுக்கெல்லாம் பதில் வள்ளுவர் சொல்கிறார். அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, ஒரு நல்லவே கஷ்டப்படுவான், இந்த கேடு நினைப்பேன் கெடுவான் கேடு நினைப்பான்ங்கிறது. மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் இன்னொருத்தனுக்கு கேடு. அவன் எவ்வளவு உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தானா அவன் கஷ்டப்படணும் நேச்சுரல். அதுதான் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் சூழ்ந்தவன் கேடுனா நமக்கு அதுக்கான பலனையும் நம்ம அனுபவிக்கும்படியாக வரும். அதனால் மறந்தும் பிறன்கேடு அருமையான குரல் சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அதுக்கு போய் இறைவனை வேண்டிட்டு நம்ம இந்த தாமசி பேசுவான்னு இருந்தோம்னா அதற்கான வழியை கிடைக்கும். ஆனால் நம்ம மனசை சும்மா இருக்குது. அதுக்கு என்ன நினைக்கணும்னா மாதிரி நம்ம நல்லா கரெக்டாக நேர்மையாக இருக்கணும், பொறாமை வஞ்சகம் இல்லாமல் இருக்கணும், நாம் கஷ்டப்படுறோம் எல்லாமே பண்ணுறவே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல. அதுக்கு சொல்கிற அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பல மாதிரி உரை காண்பாங்க. நாம் இப்படி நினைச்சுக்கோம். எப்படின்னா அவ்விய நெஞ்சத்தான் அப்படின்னா நம்மளுக்கு பொறாமையோட அழுக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அவ்விய நெஞ்சத்தான்ங்கிறத பொறாமைன்னு வச்சுக்கோங்க. இடர்பாடு, ஆசை, அவா, வெகுளி, ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு ஒருத்தன் துரோகம் செய்யலாம், நம்பி ஏமாற்றலாம். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வெளியேருந்து பார்க்க எல்லாம் நேர்மையாக ஒழுக்கமாக ஐயன் சொன்னாவே அந்த அறத்தோடு வாழ்பவன் வாழ்க்கையை வெளியேருந்து பார்க்க புற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அவன் படுத்தோடனே தூங்கிடும், எந்த கவலையும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது, வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். பொருள் வசதிகள் ஏதோ பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலுமே நிம்மதிங்கிறது அவனுடைய நெஞ்சத்தில் நிரந்தரமாக குடியிருக்கும். ஆனால் இந்த அவ்விய நெஞ்சத்தான் அவர் அருமையாக சொல்றாரு, கேடு நினைக்கப்படும்னா இப்படி நினைச்சுக்கணும். அவனோட மனசாட்சி அவனை தூங்க விடாது. நல்லா நம்ம வெளியேருந்து பார்க்க அது புறத்தையே பார்க்க ஆனந்தமாக இருக்கிற அப்படி இருக்கும். ஆனால் நமக்கு அவன் செய்த துரோகம் நம்மளே மறந்தாலும் அவனுடைய மனசாட்சி அவனுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது தெரியாது போல வெளியே வாழ்ந்துக்குவான். அதனால அவன் ஆனந்தமாக இருக்கிறான்னு நினச்சி நீங்கள் அதே அழுக்காருக்கு ஆளாயிடக்கூடாது, பொறாமப்படுறவனா ஆயிடக்கூடாது. நம்ம உடனே நமக்கு என்னன்னா நாமளும் அப்படி இருந்துருவோம். என்ன போவோம், என்ன சொல்கிறீங்க? சில பேர் சொல்லியிருக்காங்க, ஆமாங்க இதெல்லாம் செஞ்சாங்க நல்லா தான் இருக்கேன், நானும் செய்கிறேன் அப்படி போயிடக்கூடாது. அதை தான் வெளில வச்சுருக்காங்க. அதை நினைக்கப்படும். அதை நினைக்காம இருக்கிறான்னு நினைச்சிடாது, அதை நினைக்கப்படும். மக்களாலும் நினைக்கப்படும். ஏன்னா உங்களுக்கு ஒருத்தர் துரோகமோ ஏமாற்றமோ ஒருத்தர் செஞ்சாருன்னா அவர் மட்டும் ரகசியமாக செஞ்சிட முடியாது. கட்டாயம் ஒரு 10-15 பேருக்கு தெரியும். இவரும் நம்ம அருகாமையில் நம்ம கூட இருக்கிறவங்களும் இதை நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள பார்க்குறப்பெல்லாம் நினச்சிக்கிட்டு பண்ணியிருப்பேன். இதை மட்டும் எனக்கு நிறையா சொல்லணும்னு நினைக்கிறேன். நேரம் மாதிரி இருக்கிறதுனால நான் ஒன்றே சொல்கிறேன். என்னென்னா இப்போ அரசியல் களங்கள் எல்லாம் சூடு பறக்க அனல் பறக்க நல்லா என்ன சொல்கிறதுன்னா தேர்தல் அது அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அரசன் எப்படி இருக்கணுங்கிறத மட்டும் சொல்லிட்டு இதோட என்னென்ன அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இன்னாங்கும் எஞ்சாமை வேந்தனும் இயல்பு. என்னன்னா அஞ்சாமை. ஒரு ராஜா எப்படி இருக்குமோ எதை கண்டு பயப்படுறாரு. எப்பேற்பட்ட பிரச்சனை நமது நாட்டுக்கு வந்தாலும் அவரை எதிர்கொண்டு அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தோட வீரத்தோடு இருக்கும் ஒரு அரசியல்வாதிகளும். நாம் இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சு அதுக்கு தகுந்த பாடம் பார்க்கணுங்கிறது. அரசியலை பற்றி வள்ளுவர் நாயனார் சொன்ன ஒரு செய்தியை மனசுக்குள்ள வச்சுக்கணும். அதுக்காக தான் இன்றைய சூழலுக்கு தகுந்த பிறகு அஞ்சாமை
அதே சமயம் ஈகை அப்படின்ற ஒரு ஈகை குணம் இருக்கு. ஈகை வந்து பிறவி குணம். ஒருத்தனை பார்த்து வந்துடாது. கர்ணனை போல பிறவி குணம். கர்ணனை பார்த்து துரியோதனை கொடுக்கணும்னு நினைச்சா அவனால் கொடுக்க முடியாமல் போகுது. அப்படி ஒரு சரித்திரம் தான் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஈகைங்கிறது பிறவி குணமாக இருக்கு, அஞ்சாமைங்கிறது பிறவி குணம். இதெல்லாம் யாருக்கு பிறவி குணமா இருக்கோ அதுதான் வேந்தருக்கு இயல்பா இருக்கணும். அதை கை கொண்டு வந்ததா இருக்கக்கூடாது. அப்ப நம்ம மனசுக்குள்ள ஆராயணும் வந்து யாருக்கு இயல்பா இருக்கு. அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஒரு சமயோஜித புத்திகள். இப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா அதை உடனே தீர்வு காணக்கூடிய ஒரு சமயோஜித அறிவுகளும் ஒரு ஊக்கம் எப்போதுமே அவங்களுக்கு சோர்ந்து போகும். நாட்டோட நிலைமை ஒரு மழை இல்லைன்னாலும் சோர்ந்து போகிறா அப்படி இருக்கும். ஒரு வியாதி நோய் பரவல் காலத்தில் ஒரு போர்க்காலங்கள்லாம் ஒரு சோர்வு வரும். ஆனால் அந்த ராஜா அதில் சோர்வடையாமல் ஒரு ஊக்கத்தோடையே இருக்கும். அப்போ அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் ஒரு எப்போதுமே ஒரு ஊக்கத்தோடு இருக்கும். எப்போதும் ஒரு உற்சாகமாக இருக்கும். அப்போ தான் மக்கள் அவனை பார்த்து அவனே நடுங்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. நம்மளே தைரியமாக இருக்கு சொல்லக்கூடாது. நம்ம இருந்தால் இதை எதிர்கொள்வோம், ஜெயிப்போம். அப்போ வந்து அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இன்னாங்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்புங்கிற வேந்தற்கு இயல்புங்கிறது இவருக்கு இயல்பாக இது இருக்குது. அவரை கற்றுக்கொண்டதாக இருக்கக்கூடாது, பழகிக்கிட்டதாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன இடர்பாடு வந்தால், எந்த கேள்விகள் வந்தால், எந்த சந்தேகம் வந்தால் அத்தனையும் ஐயன் வள்ளுவருடைய திருக்குறளில் நாம் தேடணும்னா அதற்கான விடை இருக்கு. வாழ்க்கையே ஒரு புதிர் தான். இந்த புதிர்கான விளக்கத்தை பூரா விடைகளை பூரா ஐயன் வள்ளுவர் நமக்கு என்னைக்கோ கையில் கொடுத்துருக்காரு. அதை நம்ம பிடித்து நம்ம வாழ்க்கையை செம்மையாக வாழணும். எப்போதும் ஆனந்தமாக இருக்கும். அதுதான் அறநீனும் இன்பமீனும் தக்கம் இறநீனும் தீவிரும்பி வந்த பொருள்ங்கிறாரு. இது நமக்கு அப்படி தீவிரும்பி வந்த பொருள்களில் ஒன்று தான் திருக்குறள். நீங்கள்லாம் ஏதோ ஒரு அறத்தோடு இருக்க போய் தான் இன்றைய தினம் அவருடைய குரு பூஜை தினமான இன்றைய தினம் அவரை சிந்திக்கக்கூடிய இந்த அரிய பெரிய வாய்ப்பை குரு சன்னிதானம் மூலமாக அவருடைய திருவடிக்கு ஒரு வாய்ப்பு வச்சுக்கிறேன். அவங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணாங்க. நம்ம இப்படி இதை நம்ம கலந்துக்க முடியாது. இதற்கு வித்திட்ட எங்கள் குருநாதர் ஐயா கங்காதரன் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் படிந்து இதுவரைக்கும் பொறுமையாக இருந்த அத்தனை சிவனடியார்களுடைய திருப்பாதைகளை உயர்ந்து வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம். வரைக்கும் திருக்குறளின் பெருமை என்ற தலைப்பிலே மிக அற்புதமாக நம்மிடத்திலே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பாலபாரதி அவர்கள், அருட்செல்வர் பாலபாரதி அவர்களுக்கு நமது நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அவர் நிறைய விஷயங்களை ஆழமாக சிந்திக்க சொன்னார். குறிப்பிடத்தக்கது வந்து மனத்துக்கண் மாசிலான் என்ற குறளை நமக்கு அருமையாக எடுத்து சொன்னார். அது நமக்கு எளிமையான விஷயம். நம்ம மனதில் வந்து மாசு இல்லாமல் அழுக்கு இல்லாமல் இருக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? இந்த திருக்குறளில் சொன்னதை தான் வந்து மகாகவி பாரதி எடுத்துக்கொண்டு அவர் வந்து எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவுங்கிறார். நீங்கள் எல்லாம் வந்து நிறைய கவி பாடலாம், நல்லது சொல்லலாம். அப்படின்னா எப்படி பாரதி நாங்கள் எப்படி பாட முடியும் அப்படின்னு பாரதி இடத்திலே கேட்டால் பாரதி என்ன சொல்கிறார்? உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே இனிமை பெறுங்கிறார். இப்போ இருந்து எதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, படிக்கிறது ஒரு சிறப்பு கடவுள் அருள் இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லாதவர்கள் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை வந்து ஏற்படுத்திக்கலாம். அதில் என்ன சிரமம் இருக்குது? எந்நேரமும் நல்ல செயல்களை, நல்ல எண்ணங்களை, சத்தியத்தை, தர்மத்தை நாம் வந்து மனதிலே கொள்ள வேண்டும். அந்த மாதிரி உள்ளத்தில் உண்மைங்கிற ஒரே ஒரு ஒளி இருந்தால் வெள்ளத்தின் பெருக்கை போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேவும் அப்படின்னு மகாகவியுடைய வாக்கு. அதில் வந்து நமது அருட்செல்வர் அருமையாக அதை எடுத்து கூறினார். மனத்திற்கண் மாசிலான்னு அந்த ஒன்றை நம்ம நல்லா இருத்திக்கணும். இன்னொன்று, எங்கள் பேராசிரியர் பெருந்தகை கங்காதரன் ஐயா பாடம் நடத்துகிற போது எந்த நூலை படித்தாலும் அந்த நூலினுடைய ஆசிரியருடைய திருவடிகளை வந்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் வந்து உலகுக்கு ஏதோ சொல்ல நினைக்கிறீர்கள், நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அது எனக்கு புரிய செய்ய வேண்டும் அப்படின்னு நூலாசிரியருடைய திருவடியை வேண்டி படிக்கணும்னு சொன்னதை அருட்செல்வர் பாலபாரதி நினைவு கூர்ந்தது ரொம்ப மகிழ்ச்சி.
அடிக்கடி ஐயா அவங்க சொல்லுவாங்க இதை. அது மாதிரி இன்னொரு தேவார பாடலையும் எங்கள் பேராசிரியர் பெருந்தகை வந்து சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால், அகர முதலானை அணி ஆப்பனூரானை பகரும் மனமுடையார் வினைப்பற்று அறுப்பாரேன்னு இந்த அகர முதல எழுத்தெல்லாம் திருக்குறள் அதே வரிய ஞானசம்பந்தர் கையாண்ட ஒரு முறையை வந்து ஆப்பனூர் பதியத்தில் அதை எங்களுடைய வகுப்புகளில் பல முறையை அவங்க ஐயா எடுத்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி திருக்குறள் எவ்வளவோ பெருமைக்குரியது. வாழ்க்கையில் நாம் வந்து எந்த மாதிரியான இக்கட்டான நிலையிலையும் நமக்கு வந்து துணை செய்யக்கூடிய கல்வி இது. ஏன்னா ஔவையார் சொல்லுகிறார்கள், ஞான சித்தராகிய ஔவையார், ஒன்றாக காண்பதே காட்சி. நம்ம வந்து ஒரு சம நோக்கு இருக்கணும். ஒரு பெரியவர்கள் அப்படின்னு சொன்னால் ஏற்றத்தாழ்வு இல்லாத அவர்களுடைய எண்ணம் இருக்க வேண்டும். உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. மனித குலத்தை பார்க்குற போது உயர்வு தாழ்வே பார்க்கக்கூடாது. அது மாதிரி உயரமான இடத்துல அவர்கள் இருந்து எல்லோரையும் பார்க்க வேண்டும் சொல்லுவாங்க. இதைத்தான் வேதம் வந்து வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணன் தமசஸ்து பாரேன்னு வருது புருஷ சுத்தத்தில். அந்த நல்ல கல்வியை குருநாதரிடத்திலே படித்த மாணவருக்கு ஞான சூரியன் பிரகாசமாகி ஏற்றத்தாழ்வற்ற இடத்திலே அவர் இருக்கிறார் என்கின்றது அது அந்த வேத வாக்கியம். அதே வேத வாக்கியம் தான் நமக்கெல்லாம் திருக்குறளே சொல்லக்கூடியது. திருக்குறள் வந்து அதுவும் அருட்செல்வர் பாலபாரதி சொன்ன மாதிரி யாருக்குமே கிடைக்காத ஒரு மகா பாக்கியம் நமக்கு. ஏன்னா நம்ம தாய்மொழியில் இருக்கு. நமக்கு தாய்மொழி கல்வி மாதிரி வேற எதுலையும் நாம் புரிஞ்சுக்க முடியாது. எந்த ஒரு துறையாக இருக்கட்டும், அந்த துறையை வந்து நம்ம தாய்மொழியில் படித்தோம்னா எளிதில் நம்ம அறிவு பிரகாசமாகும். அந்த வகையிலே நாம் செய்த தவம் வள்ளுவர் நமக்கு கிடைத்தது. அவர் பிறந்த இந்த நாட்டில் இறைவன் நம்மளை பிறக்க செய்தது அது ஒரு பெரிய இதுதான். ஏன்னா வள்ளுவருடைய அந்த வள்ளுவரின் தெல்லமுதை, வள்ளுவரின் தெல்லமுதாகிய தீர்ந்தமிழை வாரி வாரி உண்க வேண்டும். நம் உள்ளமெல்லாம் அன்பு வெள்ளம் அப்படியே பெருகும். வள்ளுவரின் தெல்லமுதை வாரி உண்பீர், நம் உள்ளமெல்லாம் அன்பு வெள்ளம் ஓடக் காண்பீர். அந்த மாதிரி வள்ளுவரை நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்கிறது மட்டுமல்ல, வாழ்க்கையில் நம்ம வந்து கடைபிடிக்கணும். வாரியார் சுவாமிகள் எளிமையாக சொல்லுவார், எல்லாருக்கும் புரிகிற வகையில். என்ன சொல்லுவார்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு வேண்டாத விருந்தாளி வர்றான்னு வைங்க, அவனால் பெரிய தொல்லை, நிம்மதியே போயிடும். அவன் வர்றப்ப நம்ம வீட்டு வாசல்ல இருந்தே அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தோம்னா, போய் இவன் வீட்டுக்கு போனமே அப்படின்னு அவன் திருப்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இடுக்கன் வருங்கால் நகுக. துன்பம் நமக்கு வர்றபோது ஐயோ துன்பம் வந்துருச்சுன்னு நினைக்காம, இது எவ்வளோ பெரிய வைர வரிகள்னு பாருங்கள். துன்பம் வர நேரத்தில் அப்படியே நம்ம சிரிக்கணும். அதான் கண்ணதாசன் துன்பவர் வேளையிலே சிரிங்க என்று வள்ளுவர் சொல்லி வைத்தார்னு நமக்கு சொல்லியிருக்கார். வந்து அந்த மாதிரி வள்ளுவத்தை நம்ம வந்து படித்து வாழ்க்கையில் நம்ம வந்து கடைபிடித்து பல வெற்றிகளை நாம் வந்து பெற்று இந்த சாதாரண மனித வாழ்க்கையை மாமனித வாழ்க்கையாக நம்ம உயர்த்தி கொள்ளக்கூடிய பெரிய வாய்ப்பு திருக்குறளிலே அமைந்திருக்கிறது. அன்றாட நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து திருக்குறளில் ஒரு திருக்குறளையாவது நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்லி அதனுடைய அர்த்தங்களை புரிஞ்சு வாழ்க்கையில் கடைபிடிக்கிற மாதிரி நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிக அற்புதமாக உரை நிகழ்த்தினார் நமது பாலபாரதி அவர்களுக்கு நமது நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி கொண்டு, இந்த பல்வேறு வேலைகளுக்கு இடையிலையும் இங்கு பெருந்திரளாக நமது அழகாம்பிகா அவருடைய சிவகுருநாத சுவாமியுடைய இந்த திருக்கோயிலுக்கே வந்திருந்து இந்த நல்ல நிகழ்வுகளை பங்கேற்றவங்கள் அனைவருக்கும் நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று இருக்க வேண்டும் என்று என்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாகிய செந்தமிழ் சொக்கநாதருடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். தெய்வீகம் வளர்க, சிவனருள் ஓங்குக. திருச்சிற்றம்பலம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு. கற்க கசடர கற்பவை கற்பின் நிற்க எண்ணம்பை ஏழு எழுத்து என்ப இரண்டு கண்ணம்ப வாழ்வுக்கு கண்ணுடைய என்பவ கற்று 32 புண்ணுடைய கல்லறவு உழைப்ப கூடி உள்ள பிரிவ. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அழகு கட. ஏழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. துப்பாக்கு துப்பாக தூவும் மலை. என்ன செய்தாலே ஒருத்தர் அவரான நன்மையை செய்துவிடல்.
Arden